சபையை பற்றி தான் பார்த்து வருகிறோம். எவனிடத்தில் அதிகம் கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்தில் அதிகம் கேட்கப்படும் வார்த்தையெல்லாம் நமக்கு தெரியாத விஷயம் கிடையாது. உங்களுக்கு நான் கடவுளுடைய எல்லை இல்லாத இரக்கத்தினால தான் முடிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு சத்தியத்தை தான் போதித்து வருகிறேன், எதையும் மறைக்கிறதில்ல. ஆனால் சில இதெல்லாம் சொல்ல முடியறதில்ல. கோடி உலக ஜனத்தொகைக்கு பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு கோடி ஊழியக்காரங்க இருப்பாங்க நம்புகிறேன், இஃப் ஐ எம் நாட் ராங் அட்லீஸ்ட். இல்லைன்னா லட்சோபலட்சமான ஊழியர்கள் மத்தியில் நான் ஒரு ஜஸ்ட் ஒரு ஸ்பெக்கு தான். ஆனால் இன்னும் இதை விட அதிக உத்தரவாதமும் பொறுப்பும் உள்ள நிலையில் இருப்பவங்க அநேகர் ஓவர் ஆல் தீஸ் இயர்ஸ், மில்லனியா, thousands of years, எல்லாரும் முழு உண்மையை சொல்ல முடிஞ்சதில்லை, சொல்லவும் செஞ்சுருக்காங்க, சொல்லிகிட்டு இருக்கிறாங்க ஒன் ஆர் டூ பீப்புள். ஆனால் சரிக்கு சரியான போராட்டம், சரிக்கு சரியான தாக்குதல் இருக்குது. சொல்கிறது போகிறதுங்கிறது மேட்டர் இல்லை. திருச்சபை அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே எல்லாமே அங்கம்தான், எல்லாருமே அங்கங்கள் தான். நோபடி இஸ் த ஹெட். பார்த்துக்கோங்க, தூங்காமல் கேட்கணும். ஐ திங்க் இட்ஸ் கெட்டிங் ரெக்கார்டட் ஆல்சோ. திருச்சபைன்னு சும்மா பொது அறிவில்லை, சும்மா பெருசுக்கு வெளிப்பாடு வரணும், தரிசனம் பார்க்கணும், அதெல்லாம் அவசியமே கிடையாது. நாட் அட் ஆல். வென் வி மேக் மென்ஷன் of the church, it means we are all only parts of the body of Christ. Jesus alone is the head. அது நமக்கு அதிகமான சத்தியத்தை சொல்லிகிட்டே இருக்கணும். வசனம்தான் ஆவியாயும் ஜீவனமாக இருக்கிற வசனம். ஆவி உயிர்ப்பிக்கிறது, எழுத்து கொல்லுகிறதுன்னு இப்படியா எல்லாம் தான் அப்படியே என்ன சொல்கிறது, ஹெர்மெனியூட்டிக்ஸுங்கிறது ஸ்டடி ஆஃப் காட்ஸ் வேர்ட் அக்கார்டிங் டு கிராமர் அண்ட் so on and so forth. இலக்கண பிழையின்றி, எழுத்து பிழையின்றி, சொல் பிழையின்றி, வேதத்தை கொண்டு வியாக்கியானப்படுத்த, இடம்பொருள் ஏவல் வித் ரெஃபரன்ஸ் டு த கான்டெக்ஸ்ட், ஹிஸ்ட்ரி, ஜியோகிரஃபி, ப்ராஃபஸி எல்லாத்தையும் பார்த்து ஒரு முழு கருத்தை சொல்லக்கூடிய, ஆய்வு செய்து போதிக்கக்கூடிய அந்த பிரசங்க கலைக்கு பேர் தான் ஹெர்மெனியூட்டிக்ஸ். அதெல்லாம் ஓகே, அவசியம், தலைப்புற விஷயந்தான் அது. இப்போ ஏராளமான துருபதேசங்களுக்கும் வலிந்து பொருள்களோட அநேக சறுக்களுக்கு நாம் பாதுகாத்து கொள்ளலாம். ஆனால் மேட்டர் என்னென்னா வசனம். எவ்வளோதான் அப்படியே பசும் பால் அப்படிங்கிறாங்க பார்த்தீங்களா, பசும் பாலே அந்த சீம்பால். இப்போ தான் மாடு செனையாக கண்டுக்குட்டி இருந்தது. அப்போ அந்த பால் வரும், அதை கொண்டு தான் அதை காய்ச்சினா திரட்டு பால் வரும். அதில் சர்க்கரையோ வெல்லத்தையோ போட்டால் தட்ஸ் வெரி குட் ஃபார் பிள்ளைத்தாச்சி லேடிஸ்க்கு, அது ரொம்ப நல்லது. ஃபார் அதர் கைண்ட் ஆஃப் இஷ்யூஸ் ஆல்சோ. அதில் வெவ்வேறு விதமான காண்டிமெண்ட்ஸ் போட்டால் இட் பிகம்ஸ் அ மெடிசன் ஆல்சோ. ஆனால் இட்ஸ் குவைட் அ ரேரிட்டி. ஒரு மாடு ஈன்ற பிற்பாடு இட் டசன்ட் கிவ் லாட் ஆஃப் மில்க் லைக் தட். ப்ராபப்ளி 1 or 2 times, maybe 1 or 3 times the whole phase-ல it may give only 3 to 5 liters of such milk. அதுக்கப்புறம் நார்மலைஸ் ஆயிரும், காரியத்துக்கு வரும். கர்த்தருடைய வார்த்தை களங்கமில்லாத ஞான பாலுக்கு ஒப்பிடப்பட்டிருக்கு. கர்த்தருடைய வார்த்தை பலமான ஆகாரத்துக்கு ஒப்பிடப்பட்டிருக்கு. மீட் ஆஃப் காட்ஸ் வேர்ட். கர்த்தருடைய வார்த்தை ஜீவ தண்ணீர். இட் quenches our thirst. கர்த்தருடைய வார்த்தை விளக்கு, லேம்ப், வெளிச்சம், அக்கினி. கர்த்தருடைய வார்த்தை சமட்டி. ஓகே, ஸோ கர்த்தருடைய வார்த்தை ஆவியாயும் ஜீவனமாக இருக்குது. வாழ்வழிக்கும் வார்த்தைகள்னு சொல்லப்பட்டிருக்கு. லைஃப் கிவிங் வேர்ட்ஸ். இருபுறம் கருக்குள்ள பட்டயம். ஆவி, ஆத்மா, சரீரம், ஊன், கணுக்கள் இவைகளை உருவ குத்தி இருதயத்தின் யோசனைகள் வகை இருக்கக்கூடியது. Can you turn the phone off?
ஃபோன் நிறுத்துங்க, சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்க. தேங்க்யூ. கர்த்தருடைய வார்த்தையை ஒழுங்காக கேளுங்க, மெத்தனமாக இருக்காதீங்க. பழகி போன தோஷம்தான் நரகத்துக்கு கொண்டு போகும். ராஜ்யத்தின் புத்தர் தான் புறம்பே தள்ளப்பட்டாங்கன்னு ராஜ்யத்துக்கு சொந்தக்கார், ராஜ்யத்தை ஸ்தாபித்தர் சொல்கிறதெல்லாம் நமக்கு வயிற்றில் நெருப்ப வைக்கணும். எவ்வளோதான் ஆறுதல்னாலும் அப்படிலாம் ஒரு ஒரு மட்டி கும்பல் பித்துக்குழியாக இருக்கிற பேதன் காத்தால் பார்த்தோமே, புத்தி இல்லாத கும்பல்லாம் பரலோகத்துக்கு போக முடியாது. cannot. For all that is said and done, ஆண்டவர் வடிகட்டி தான் தன்னுடைய ஒரு ஜனங்களை தன்னுடைய ராஜ்யத்துக்குள்ளே அழைத்து கொள்கிறார். ஸோ 25, 26, 27 அதெல்லாம் மேட்டர் இல்லை. அடுத்த கட்டமான நிகழ்வுக்கு இன்றைக்கி முடிய போகுது. இன்னும் ஃபைவ் ஹவர்ஸ்க்குள்ளே இந்த நாள் முடிய போகுது. அடுத்த நாள் ஆரம்பிக்க போகுது. இந்த நிமிஷம் போயிடுச்சு. பேசிட்டே இருக்கும்போது அந்த நானோ செகண்ட் போயிடுச்சு. தேவனை தேடுவதில் காலையில் கூட அதான் யோசித்தோம் இல்லை? ஜெபித்த பின்ன என்ன, கோயிலுக்கு வந்த பின்ன என்ன, வேதத்தை ஆய்ந்த பின்ன என்ன? பார்க்குறான் நேரம், காலம், சமயம், தியாகம் எல்லாத்தையும் கொடுத்து கடவுளை தேட போகிறாங்களே. இவங்க எப்படி உருவாக போகிறாங்க, எப்படி இவங்க சாதிக்க போகிறாங்க, எப்படி சாதனையை நிற்க போகிறாங்க, எப்படி ஆண்டவர் கையில் பிரயோஜனமாக இருக்க போகிறாங்க, பார்த்துலாம் இவங்களால் என்ன விளைவு ஏற்பட்டுருதுன்னு பார்க்குறான். 5784 years of எக்ஸ்பீரியன்ஸுக்கு பின்ன Satan is watching the church, also Israel. தேவனை நோக்கி பார்ப்போம். சபைனாலே அங்கம்தான். முந்தினவன் பிந்தினவன்லாம் ஒன்றும் இல்லை. முக்கியத்துவம் உள்ளவன், முக்கியத்துவம் இல்லாதவன் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. புறம்பான உறுப்பு, உள்ளான உறுப்பு, அவ்வளோதான். ரெண்டுக்குமே கனெக்டிவிட்டி இருக்குது. ஒன்றுக்கா இன்னொன்றுக்கா அதுக்கா இதுக்கா அது. ஸோ தெர் இஸ் நோ இண்டிபெண்டன்ஸ். தாந்தோண்டித்தனத்துக்கு வாய்ப்பே இல்லை. திரும்பி அதுதான் நமக்கு டைம் அண்ட் அகெயின் மேசிவ் ஸ்ட்ரகிள் இருக்குது. we want to be free. It's not possible. பாவத்திலிருந்து தான் விடுதலை, சாபத்திலிருந்து தான் விடுதலை, நோயிலிருந்து தான் விடுதலை, அறியாமையிலிருந்து தான் விடுதலை, இருளிலிருந்து தான் விடுதலை, மரணத்திலிருந்து தான் விடுதலை. ஐக்கியத்திலிருந்து விடுதலை கிடையாது. நோய் இருந்து ஐக்கியப்படலாம், பாடுகளிலிருந்து ஐக்கியப்படலாம், பணம் இல்லாமல் ஐக்கியப்படலாம், பணம் இருந்து ஐக்கியப்படலாம். ஐக்கியம் இல்லாமல் எல்லாம் இண்டிவிஜுவலாகலாம் போயிட முடியாது. எந்த ஒரு உறுப்பும் ஐக்கியப்படாமல் அது இயங்கவே இயங்காது. அப்படி அது ஐக்கியப்படலைன்னா அது பட்சவாதம், அது லோக்கல் பேராலிசிஸ் ஆர் அ ஹோல் பாடி பேராலிசிஸ். நல்லவைகள் எல்லாத்தையும் கெடுக்கிறது தீமைகள் தான். அதனால தான் தீமையை நன்மையால் வெல்லுன்னு கடவுள் நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்காரு. நம்ம கடவுள் மாத்தான் அதை சொல்லிக் கொடுத்துருக்காரு. வேறு எந்த மத நம்பிக்கையிலும் எந்த ஒரு வேறு மாரல் கான்செப்ட்ஸ்லையும் அப்படி ஒரு ஆலோசனையே கிடையாது. தீமைக்கு தீமை செய், நன்மைக்கு நல்லவனுக்கு நல்லவனாக இரு, கெட்டவனுக்கு கெட்டவனாக இரு. அப்படிதான். அது சபை என்கிற அந்த கூட்டத்துக்குள்ளே தான் அந்த பலன், அந்த பலன், அந்த ஐக்கியத்தால் தான் அந்த ஒரு காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் சொல்லிக்கிறோமே. அது தனி மனுஷனுக்கு கொடுத்தா எப்படி இருக்கும்? எல்லாமே ஆமாம், எல்லாமே கிங்காங் தாராசிங்கமா அடித்து ஆளால் காலி பண்ணிகிட்ருப்போம். சில வேளை ஆண்டவர் பவரை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி வச்சுருக்காரு. கரங்களை திட்டி கத்தரை ஸ்தோத்தரிப்போம். டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாரு.
ஒருத்தன் கையிலே எல்லாத்தையும் கொடுத்துறதில்ல, ஒருத்தருக்கே எல்லாத்தையும் கொடுத்துறதில்ல, ஒருத்தருக்கே கொடுக்கக்கூடாதுலாம் இல்லை. ஒருத்தர் கையில் எல்லாத்தையும் கொடுத்ததாகவும் நம்ம வேதத்தில் பார்க்க முடியறதில்ல. ஆனானப்பட்ட பவுலுக்கே all the gifts were operating, but not everywhere all the time, not in all occasions. எல்லா தருணத்திலும் பவுலுக்கு எல்லா வரங்களும் செயல்படல. தீர்க்கதரிசிகளே சொல்கிறாங்க, கர்த்தர் இதை எனக்கு மறைத்தான், இது எனக்கு தெரியல. தானியேலுக்கு ரொம்ப பீராயிர புத்தி இருந்துச்சு, ஷட் போய் படு, போதும், உனக்கு சொல்லி கொடுத்ததை நீ தெரிஞ்சுட்டு போதும், முடிவு நாள் வரும்போது உனக்கு சுதந்திர பாவத்துக்கு ஏதோ நீ உயிரோடு எழும்பு, வேலையை பாரு, போதும். சபையை பற்றி தான் பேசுகிறோம். சபையினுடைய பண்பு, தன்மை, பொறுப்பு, பரவசம், கிருபை, மகிமை, எனிதிங் தட் இஸ் குட், அதுக்கு தலை அவர் தான். ஹீ இஸ் தி ஆப்ரேட்டர், ஹீ இஸ் த ரிமோட் கண்ட்ரோல். ஸோ நம்ம 1 Péதர் 2:9 வாசித்தோம். அப்படியே அந்த 2 Péதர் 2 முழுசுமே வாசித்தோம். அந்த சபையை பற்றிய வெளிப்பாடை பாருங்கள். அது பொது அறிவில் ஞான அறிவாக அனுதின வாழ்வுக்கு ஒரு பாருங்கள். 33 வருஷம் வாழ்ந்தாரா, 2000 அந்த 0ன்னு வச்சுக்குவோம். 0க்கு முன்னாடி 4 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தா சொல்ல, அதெல்லாம் நமக்கு அவசியம் இல்லை. 0விலேருந்தே வச்சுக்கிட்டா கூட 33 வருஷம் முடிஞ்சு 50 நாள் முடிஞ்சு தான் சபை இயங்க ஆரம்பிச்சிச்சு. சபையை ஸ்தாபனத்தை ஆண்டர் வாயால் பிரகடனப்படுத்தினது அந்த 3 வருஷத்துக்குள்ளாக ஏதோ ஒரு இடத்துல சீடர்லாம் தெரிந்து கொண்ட பிற்பாடு பேதுகிட்ட சொல்கிறார், இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசலில் மேற்கொள்வதில்லை. ஆனால் அது எப்போ இயக்கத்துக்கு வந்தது? பெந்தகோஸ்து நாள்லேருந்து. ஓகே, பெந்தகோஸ்து நாள்லேருந்து அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் ஆரம்பிச்சிருச்சு. அப்போஸ்தலர் நடவடிக்கை ஆரம்பிச்சிச்சு எது வரைக்கும்? ஆல்மோஸ்ட் அரவுண்ட் 100 years, less than 100 years, maybe 90 years. 67 yearsக்குள்ளாக, 68 yearsக்குள்ளாக ஹோல் பைபிள் எழுதி முடிக்கப்பட்டு விடுது. பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு தொகுப்புலாம் உண்டாயிடுச்சு. ஸோ 100 years முடிச்சிட்டாலும் கூட 101ஆம் வருஷத்துலேருந்து 2024ஆம் வருஷம் வரைக்கும் நாம் வந்திருக்கோம். இந்த இத்தனை ஆண்டு காலத்துக்குரிய தூரம் அன்னைக்கு 100 வருஷத்துக்குள்ளே நடந்த சம்பவம் தான். அந்த சம்பவத்துக்குள்ளே தான் இனியுமே ஆர்டர் தாமதமாக வந்தாலும் சரி, இப்போ ப்ராபப்ளி விதின் சம் டேஸ் ஆர் மந்த்ஸ் ஆர் இயர்ஸ்குள்ளே வரப்போகிறதா இருந்தாலும் சரி, இத்தனை வருஷத்துக்குரிய சம்பவங்களுக்குரியதான ஆளுமையை, ஆலோசனை, நிர்வாகத்தை குறித்த உண்மைகளைத்தான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் ஆண்டவர் எழுதி வச்சிருக்கார். குறிப்பாக நிருபங்களிலே பவுலுக்கு அத்தனை நிருபங்கள் எழுதும்படி தேவன் பணித்திருக்கிறார். ஒரு பெரிய பங்கான புரிதலை, திருச்சபை பற்றிய விவரங்களை பவுலுக்கு ஆண்டவர் அருளினார், பேதுருக்கு அருளினார், யாக்கோபுக்கு அருளினார், யூதாவுக்கு அருளினார். ஆக லூக்காவுக்கு நற்செய்தி எழுத உதவி செய்தார், மார்க்குக்கு நற்செய்தி எழுத உதவி செய்தார், யோவானுக்கும் மத்தேயுக்கும் நற்செய்தி எழுத உதவி செய்தார். திரும்பி லூக்காவுக்கு அப்போஸ்தலர் நடபடிகளை எழுத உதவி செய்தார். அந்த அப்போஸ்தலர் நடபடிகள் 28 அதிகாரத்துக்குள்ளே தான் இந்த 14 நிருபங்களும் ப்ளஸ் அந்த பொது நிருபங்களும், அதுக்குரிய சம்பவங்கள் அந்த டைமில் தான் நடந்தது. அதுக்கப்புறம் தான் அதுக்கப்புறம் எழுதுனது தான் இனிமேல் சம்பவங்களாக தொடருது. அப்போது எழுதப்பட்ட வசனத்துக்குள்ளாக தான் நம்முடைய வாழ்க்கையின் வரையறைகளை, நம்முடைய வாழ்க்கையின் விரிவாக்கங்களை, வளர்ச்சிகளை, பரவுதலை புரிஞ்சுட்டு தான் ஆகணும், கண்டுபிடிச்சி தான் ஆகணும். 23ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் அப்படின்னு ஆண்டு எழுத போகிறதில்ல. அப்போஸ்தலர் 29ஆம் அதிகாரம் எழுத போகிறதில்ல, மத்தேயு 29ஆம் அதிகாரம் எழுத போகிறதில்ல, லூக்கா 25ஆம் அதிகாரம் எழுத போகிறதில்ல,
மார்க்கு 17ஆம் அதிகாரம் எழுத போகிறதில்ல, மத்தேயு 29, அப்புறம் அப்படியே லூக்காலும் அதான், லூக்கா 25ஆம் அதிகாரம் எழுத போகிறதில்ல. ஸோ வித்தின் தீஸ் சாப்டர்ஸ் we have to find our plan, we have to find our way, we have to find our structure. அது புரியாததுக்கு தான் ஆண்டவர் அப்படியே தலையை கையை வச்சு சொரிஞ்சிட்டே இருக்கும்போது தான் ஆண்டவர் தன்னுடைய சபையை சரீரத்துக்கு சொன்னார். கண்ணு வலது கண்ணு இடது கண்ணு ஒன்று புரிஞ்சுக்கணும், ஆனால் ஒன்று பார்க்க முடியாது. தோத்திரம் ஒன்றும் பார்க்காமையே லெஃப்ட் கண்ணு ரைட் கண்ணை புரிஞ்சுக்கணும், ரைட் கண்ணு லெஃப்ட் கண்ணை புரிஞ்சுக்கணும். 2 காதம் ஒன்று பார்க்கவே முடியாது, ஆனால் புரிஞ்சுக்கணும், கேட்குற விஷயத்தில் புரிஞ்சுக்கணும். தோத்திரம் சுவாசம், நம்ம சுவாசத்துக்கே இதுதான் பெரிய நுழைவாயில். மூக்கு இல்லாமல் எப்படி சுவாசிப்போம் யோசித்து பாருங்கள். அது மாதிரி ஐசியூவில் போய் பார்த்தா எப்படி இருக்குங்க, ஒரு ஓட்டை போட்டுறாங்க, ஒரு டியூப் வைக்கிறாங்க, வென்டிலேட்டர் இதுக்குள்ளே வச்சுறாங்க, எல்லாம் அது பார்ஷியல் வென்டிலேட்டர்னால் மாஸ்க் வைக்கிறாங்க, ஆக்சிஜன் மாஸ்க். பாருங்கள் எவ்வளோ ரொம்ப அன்நேச்சுரல் எல்லாம் பார்க்குறதுக்கு கசுக்கு புஷ்ஷுன்னு அது ஒரு மெஷின் சத்தம் போட்டுட்ருக்கு. இட் ஒன்ட் பி நைஸ் டு சீ. அவங்களுமே எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. மறைந்திருக்கிற உறுப்புக்கள் எப்படி பணி செய்யுது, இதெல்லாம் நம்ம லேசாக எடுத்துக்காதீங்க. எவ்வளோதான் நான் இன்னும் புரிஞ்சு சொன்னாலும் எனக்கு எல்லாம் ஒரே ஒரு இந்த கேப்சியூல்குள்ளே தான் இருக்கிற. சுயத்துக்கு சாகாமல் கிறிஸ்தவமே இல்லைங்க. விட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். சுயத்துக்கு இஷ்டப்படலைன்னா கிறிஸ்துவ பின்பற்றியும் நரகத்துக்கு போகிறதுக்கு, கிறிஸ்துவ பின்பற்றாமே நரகத்துக்கு போகலாம் இல்லைங்களா? கை கெட்டினது வாய் கெட்டலைங்கிறது துர்பாக்கியம், சாபம். அது இயேசுக்குள்ளே வந்துட்டும் பரலவம் போகலன்னா தீர்க்கதரிசனம் சொன்னேன், அதை பண்ணேன், இதை பண்ணேன், ஐ கேர் அ ஃபுட் ஃபார் யூ, ஹூ ஆர் யூ, ஐ டோன்ட் நோ, கெட் அவுட் அப்படின்னு சொல்லிட்டா எப்படி இருக்கும்? எப்படியாவது நமக்கு நியமிக்கப்பட்ட எல்லா விஷயத்திலும் தனித்தனியாக ஒவ்வொரு உறுப்பும் சுயத்துக்கு சார்ன அந்த உறுப்பு செத்து போகிறதும் இல்லை, அந்த நான் தாங்கிற அந்த நான்ங்கிற மமதைக்கு, அந்த ஈகோக்கு சாகணும். Not all the time talking about rights. அதில் தான் வெற்றியை நம்ம பார்க்க முடியும். கடவுளை பற்றி என்ன புரிஞ்சுக்கிட்டோங்கிறது பெரிய ஒரு கேள்வி தான். புரிஞ்ச அளவுக்கு நம்ம என்ன நினைக்கிறோம், என்ன புரிஞ்சுக்கிறோம்? சர்வ வல்லவர், சர்வ வியாபகர், சர்வ ஞானி. இந்த 3 குணத்தையுமே கொண்டவர். நம்ம கூட எப்படி அவரால் இவ்வளோ நாள் பழகிட்டே இருக்க முடியுது, நம்ம கூட இருக்கவே முடியுது. நம்ம கைவிட மாட்டேங்கிற ஒரு பெரிய ஒரு பிரதிக்கினையோடு நம்ம கூட எப்படி கடவுள் நடந்து வராரு. இல்லைன்னா நம்ம என்றைக்கும் அழிஞ்சிருப்போம். நமக்கு அழிவு வர்றது தெரியாமல், அழிய போகிறோங்கிறது தெரியாமல் வாழ போகிறோம்னு நினச்சிட்டு இருக்கிறது, அது கைவிட்ட நிலைக்கு தான் ஆதாரம். அதுதான் அது அத்தாட்சி. நம்மளை தேவன் கைவிடலை அப்படிங்கிறதுக்கு ஒரே ஆதாரம், நாம் சிக்ஷைகள் வழியாக போயிட்டே இருப்போம். அதான் அதுக்கு தான் நீ கையை தட்டியிருக்க. நான் சொன்னால் தான் வேணாம், நீ தட்ட வேணாம் ப்ளீஸ். தட்ஸ் ஹவ் யூ கம் டு அண்டர்ஸ்டாண்ட். எப்போல்லாம் தேவன் நம்மளை கரெக்ட் பண்ணுறாரோ அப்படின்னா என்ன அர்த்தம்? ஹி டசன்ட் வாண்ட் டு லீவ் அஸ் பிஹைண்ட். கைவிட இஷ்டப்படல. எப்போல்லாம் நமக்குள்ளே சீர்திருத்தம் ஏற்படுதோ, எப்போல்லாம் நமக்குள்ளே ஆண்டவர் நம்மளை தட்டி கேட்குறாரோ, எப்போல்லாம் நம்முடைய உரிமை பறிமுதல் ஆகிற மாதிரி ஒன்று இருக்க வருதோ, அது விட்டு கொடு. இப்போ என்ன, நான் தான் உனக்கு பெருசு அப்படின்னு சொல்ல. நீங்கள் பெருசு தான், ஆனால் அதெல்லாம் உங்களுக்கே தெரியாது ஆண்டவர், உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான் தோணும். அப்படி தான் அந்த மாதிரி சுச்சுவேஷனில் கொண்டு போய் தான், ஆமாம் வாஸ்தவம் தான், ஆனால் என்ன நான் அவனை நினச்சிட்டே இருக்கேன், நீ எனக்கு தேவை, அதை விடு, அவளை விடு, அவனை விடு, அந்த அந்தஸ்தை விடு, அந்த உரிமையை விடு, அந்த வேலையை விடு, அந்த காரியத்தை விடு. எவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ நாள் நான் வந்திருக்கேன், நீங்கள் என்ன இவ்வளோ ஈஸியாக சொல்லிட்டீங்க. சபையை பற்றி தான் பார்க்குறோம். பிரைஸ் தி லார்ட். சொல்ல மாட்டேங்கிறீங்களே. ரொம்ப பேர் இன்னுமே இந்தியாவில் சொல்கிறார் ஒருத்தர், ஜேம்ஸ் ஜோசப் அவர் பேர். அவர் ஒரு ரிசர்ச் ஸ்காலர், அவர் இன்வென்டரிஸ்ட்,
அவர் ஒரு சயின்டிஸ்ட் ஆல்சோ. அவர் வந்து பெரிய டெக் ஜாயண்ட். ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு ஏதோ ஒரு விஷயத்தினால டயபெட்டிஸை பற்றி ஆய்வு செய்து உலக அரங்கிலேயே அவருக்கு இன்னும் பயங்கர வரவேற்பு, ஏராளமான மெடல்ஸ், ஏராளமான ரெக்கக்னிஷன், எல்லா விருதுகள்லாம் பெற்றிருந்தாலும் அவர் வந்து எக்ஸ்க்ளூசிவாக இந்தியன்ஸ்க்காக நான் என் வாழ்க்கையை கொடுக்குறேன், நான் இந்தியாவில் தான் இருப்பேன், இந்திய ஜனத்துக்காக. யூபியில் மாத்திரம் இந்தியாவிலே அதிகபட்சமான டயபெட்டிக் பீப்புள் யூபியில் தான் இருக்காங்களாம். 13 வயசுலேருந்து அதான் பியாண்ட் 60s 70s வரைக்கும். அது என்னுடைய செல்ஃபோனில் இருக்குது, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சரியாக ஞாபகம் இல்லை அந்த குறிப்புகள். இது மாதிரி நிறைய மாநிலங்களை பற்றி சொல்கிறாரு. அதுக்கு அவர் ஒரு மருந்து சொல்கிறாரு. பலாப்பழம் இல்லை, பலா சக், அந்த காய், க்ரீன் ஜாக் ஃப்ரூட், அது பலா உருவாகும் போதே அது ஒரு ஸ்டேஜில் அதை பறித்து அது பல விதத்தில் அதை உணவாக சேர்த்துக்கிறது, அதை ரொம்ப பெரிய ஒரு ப்ராசஸில் காய வச்சு அதை பொடி பண்ணி, அந்த பலா பச்சை பலா இருக்குது பார்த்திங்களா, அதை பொடி பண்ணி ஒரு பொடி அது வந்து சேர்த்துக்கணும்னு சொல்கிறார். அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இதெல்லாம் ரெண்டாவது விஷயம், இது அவசியம்தான். ஆனால் நம்ம அந்த நோய்க்கு என்ன காரணம், இது கணையம் கிடையாது, பேன்க்ரியஸ் இல்லை. பேன்க்ரியஸ் தான் ஆக்சுவலாக அங்கேருந்து அது முடியாததுனால அது அந்த சுகர் லெவல் ஷூட் ஆகுது, இல்லைன்னா இதாகுதுங்கிற. ஆனால் அந்த இதுவே வராததுக்கு அதுக்கு வேறு எங்கன்னா கல்லீரல் தான் சொல்கிறார். கல்லீரலை கவனிங்க. அப்போ தான் நான் வந்து யோசித்தேன், சாமி எனக்கு பல முறை எனக்கு இப்படி இறக்கமாக நான் கேட்கும்போது மன உறுதியை தருவார், தெளிவை தருவார். இந்த ஆவிக்குரிய கசிவை பற்றி, கழிவை பற்றி நான் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருந்தேன். ஆண்டவரே இந்த மாதிரியே ஏட்டிக்கு போட்டியாகவே வசனங்களை கொடுக்குறீங்க அப்படின்னு. அப்போ தான் இந்த டைமில் தான் அந்த வீடியோ பார்க்க எனக்கு நேர்ந்தது. ஐ வாஸ் ஸோ ஹாப்பி. இன்னும் அதை நான் பார்க்க போகிறேன், அவருடைய 1 or 2 விஷயத்தை எடுத்து பார்க்க போகிறேன். கல்லீரல், சரீரத்துக்கு கல்லீரல், ஆத்மாவுக்கு ஆவியான்மை, உள்ளான மனுஷனுக்கு எது கல்லீரல்? அவர் சொல்கிறார், ஸ்வீட் ஹார்ட் நம்ம இதயத்தை சொல்கிறோம், ஆனால் அதை விட கல்லீரல் தான். அவர் கல்லீரல் சுகமாக இல்லைன்னா எல்லா உறுப்புக்கும் ஒலை வைக்கிறது அதுதான். நமக்கு பொது அறிவில் தெரியும்னு நினைக்கிறவங்களுக்கு என்ன அளவுக்குன்னு தெரியல. கல்லீரல் வந்து அதுதான் நமக்கு துப்புரவு தொழிலாளியும், அதுதான் நமக்கு சுத்தமான ரத்தத்தை அங்கே தான் உண்டாகவும் செய்யுது. ரத்தத்தை சுத்தம் பண்ணி கெட்ட ரத்தத்தை நல்ல ரத்தமாக மாற்றி திரும்பி அப்படியே பாஸ் பண்ணுறது கல்லீரல் தான். நம்முடைய கொழுப்பெல்லாம், கெட்ட கொழுப்பெல்லாம் கரைச்சிலாம் இல்லை, எரிச்சிட்டு நல்ல கொழுப்பு தங்கி நமக்கு எனர்ஜி ரிலீஸ் பண்ணுறதும் கல்லீரல் தான். போல நம்ம சரீரத்திலே ஒரு பெரிய உறுப்பு கல்லீரல் தான், பெரிய உறுப்பு கல்லீரல் தான். ஆஸ் லார்ஜ் ஆஸ் அவர் லங்ஸ், நம்முடைய நுரையீரல் எவ்வளோ பெருசாக இருக்கோ, ஆஸ் லாங் ஆஸ் பிக் அஸ் லங்ஸ் இஸ் ஆர் லிவர். அது 2 லோப். என்ன படைப்பு பாருங்கள், என்ன ஒரு கரிசனை. சபையை பற்றி தான் பேசுகிறோம். ஃபாதர் எவ்வளோ பிரமாதமாக அதை பாடியிருக்கார்ல. ஐ எம் ஸோ ஹாப்பி. என் உள் உறுப்புகளெல்லாம் உண்டாக்கின நீர் தானே, தாயின் கருவில் என்னை உருத்தந்தவர் நீர் தானே. ஹல்லேலூயா. அவர் வசனத்தை தான் பாடியிருக்கார். அவருக்கு என்ன பெரிய வெளிப்பாடா? ஆனால் அது வரணுமே. வசனத்தை படிக்கினாலும் அவருக்கு ஒரு பாட்டு வந்துச்சா? அந்த கிராமத்து மக்கள்லாம் ஒன்றுக்கு இருந்து இவர் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தானே அவருடைய சிந்தை. சபையை பற்றி தான் பார்க்குறோம். ஒரு உறுப்பு துன்பப்பட்டால் மற்ற அனைத்தும் துன்பப்படும், கூடவே துன்பப்படும். ஒரு உறுப்பு மகிழ்ச்சி அடைந்தால் எல்லா உறுப்பும் மகிழ்ச்சி அடையுது. If liver is intact, we have spiffing health.
we will be in the pink of our health. கிள்ளுன்னா அப்படியே கன்னி போயிடணும், ரத்தம் தெரியணும். அப்படி தான் பரண்டாலும் கூட ரத்தம் இல்லைன்னா ரத்தம் இல்லை, அவ்வளோதான். we are not in good health. ஹீமோக்ளோபின் டெஸ்ட் பண்ணால் நமக்கு இருக்க வேண்டிய பிண்ட் ஆஃப் blood இல்லைன்னு அர்த்தம். குறைஞ்சபட்சம் 5 liters நமக்குள்ளே இருக்கணும். ஏசுன் ரத்தம் நமக்குள்ளே ஓடுதுன்னு பீத்திக்கிறோம், ஓடுதா? சிலுவையை தூக்கிட்டு போகும்போது சீரைன்னு ஊரானாகிய சீமான் அவருக்கு உதவி செய்ய வந்தார். ஆனால் ஆண்டவர் அது பெருசாக அதை ஏற்றுக்கல. கொஞ்ச நேரம்ப்பா, ஐ வில் கேரி மை ஓன் கிராஸ். ஹல்லேலூயா. சபையில் இருக்க சபைக்குள்ளே வரப்போகிற அந்த பலவான்கள், ஆஸ்திக்காரங்க, மந்திரிகள், பிரபுக்கள், நியாயாதிபதிகள், வக்கீல்கள், வியாபாரிகள், தொழிலாளிகள், வெவ்வேறு விதமான துறையை சார்ந்தவர்கள், மருத்துவர்கள், மருத்துவச்சிகள், ப்ரொஃபஸர்ஸ், டீச்சர்ஸ், டர்னர்ஸ், ஃபிட்டர்ஸ், எலக்ட்ரிஷியன்ஸ், டெக் giants, all have a role to play in the body. நம்ம சரீரத்திலேருந்து எலக்ட்ரிசிட்டி போயிட்டே இருக்கான் தெரியுமா? நம்ம சரீரத்திலேருந்து மின்சாரம் எடுக்கலாங்கிறாங்க. மின்சாரம் எடுத்து வேலை செஞ்சு காமிக்கிறாங்க, டெமோலாம் பண்ணுறாங்க. அவர் சினிமா பாட்டில் பாடுவாங்க, கேட்டிருப்பீங்க அங்கங்கே லவுட் ஸ்பீக்கர்ஸில், சம்சாரம் அது மின்சாரம்னு. ஒருத்தனுக்கு அப்படி தோணி இருப்பாருங்க. லேடிஸ், he got a lot of electricity. Praise the Lord. So think. ஆனால் ஷாக்கு நீங்கள் தான் கொடுக்குறீங்க. எலக்ட்ரிசிட்டியை ஒழுங்காக யூஸ் பண்ணலைன்னா யூ கெட் ப்ளோன். அவ்வளோதான், கொன்றுறீங்க, ஆளையே கொன்றுறீங்க. அதான் சொல்லியிருப்பாங்களே, என்ன ஆவதும் பெண்ணால் அழிவதும் பெண்ணால். யூ கேரி எலக்ட்ரிசிட்டி. சபையை பற்றி தான் பார்க்குறோம். Praise the Lord. அப்போ இத்தனை விதமான டெக்னீஷியன்ஸ், இத்தனை விதமான ஆர்டிஸ்ட், கலைஞர்கள் எல்லாருமே சபையில் இடம் பெறாங்க. ஊனர், குருடர், செவிடர், முடவர். அதுக்குள்ளே வரும்போது அந்த அலங்கார வாசலில் அலங்கோலமாக உட்காந்தவன், அவன் அலங்கோலம் நீங்கி அலங்காரம் பெற்று திரும்பியும் ஆலயத்துக்குள்ளே போகிறான். Praise the Lord. அல்லேலூயா. பெதஸ்தா குளத்தில் ஒப்பாரி வச்சுட்டு 38 வருஷம் ஒப்பாரி வச்சவனுக்கு ஒப்பாரியை முடிச்சுட்டு 39வது வருஷத்தில் அவனுக்கு சந்தோஷம் பொங்குதேங்கிற ஒரு பாட்டு. தோத்திரம். அல்லேலூயா. ஊரை விட்டே தள்ளி ஒதுக்கப்பட்டு அவன் தீட்டுன்னு சொல்லிகிட்டே போகணும். அவன் பார்த்தான் கல்லறியணும் அப்படிங்கிற மாதிரி மணி அடிச்சுட்டே போகணும். அந்த மாதிரி லெப்பர்ஸுக்கெலாம் ஆண்டவர் சுகம் கொடுத்து போய் தேவாலயத்தில் உன்னை காண்பி, ஆசானிட்டு உன்னை காண்பி, கொடுக்குற செலுத்த வேண்டிய காணிக்கையை செலுத்திட்டு கர்த்தரை தொழுதுகொள்ளுன்னு சொல்கிறார். அன்றைக்கி ஒரு கிளிப்பு பார்த்தேன், லெப்பர் எப்படி ஆண்டவர் குணமாக்குற ஒரு சரித்திர பின்னணியில் ஒருத்தர். அதுக்கானே தனியாக ஒரு 10 minutes தான், லெஸ் 7 to 10 minutes ஒரு திரைப்படம் எடுத்திருக்கார். ரொம்ப பிரமாதமாக ஒர்க் பண்ணி எடுத்திருக்கார். ரொம்ப அப்படியே டச்சிங்காக இருக்குது. வெரி டச்சிங். அப்படிலாம் யோசிக்கிறாங்க. கடவுளுடைய கிரியையெல்லாம் யோசித்து ஜனங்க விவிடாக அதை புரிஞ்சு இயேசுவை நம்பணும், விசுவாசிக்கணும், இயேசுனுடைய சரீரத்தில் உறுப்பாகணும் அப்படின்னு தரிசனம் கொண்டவங்களாம் பல விதத்தில் நற்செய்தியை மக்கள் உலகத்துக்கு கொண்டு போயிட்டே இருக்கிறாங்க. நமக்கு ஒரு சில வழிகள் தான் தெரியுது, அதோட லாக் ஆகிடும். இங்கே ட்ராக்ஸை கொண்டு போய் கொடுக்கணும், புக்ஸை கொண்டு போய் கொடுக்கணும், என்ன 1-to-1 ஓஜேடி செய்யணும், அவ்வளோதான். இவ்வளோதான் யோசித்திருக்கோம். பல விதத்தில் நற்செய்தியை மக்கள் கொண்டு போயிட்டே இருக்காங்க. இஸ்லாமியர்களுக்காக பாடுபடுறவங்க நற்செய்தி, ஒவ்வொரு இனத்துக்காக ஒவ்வொருத்தர் அப்படி சரியான பயிற்சி முயற்சி எடுத்து நற்செய்தி எடுத்து கொண்டு போகிறதுக்கு யோசித்து வேலையில் ஈடுபட்டுகிட்டே இருக்கிறாங்க. அதனால தான் இன்னும் சபை சாகாமல் இன்னும் கர்த்தருடைய வருகை தாமதித்து கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா.
நாம் செய்ய முடியல, வர முடியல, இங்கே வலிக்குது, அங்கே வலிக்குது, இது பிடிக்காது, அது பிடிக்காது இருந்து நம்ம குறை யோசிச்சுருக்கோம். ஆனால் குறைகளோடு, பாடுகளோடு, நெருக்கத்தோடு, சரீர பலவீனத்தோடு, பொருளாதார குறைவோடு அந்த அந்த தீவெட்டி போல் கர்த்தருடைய அந்த பாரம், சுவிசேஷ அக்கினி அவங்களுக்குள்ளே எரிஞ்சிட்டே இருக்கிறாங்க, வேலை செஞ்சிட்டே இருக்காங்க. தே ஆர் டூயிங் ரிசர்ச் ஆஃப்டர் ரிசர்ச். வேதத்தை பொய்யாக்கிட்டே இருக்கிற ஒரு கூட்டத்தை தலையில் அடித்து மண்டையில் கொட்டி ஒழுங்காக வார்த்தையை திரும்பி வாங்கிக்க, வேதம் உண்மை அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க. ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க. கர்த்தருடைய வார்த்தை உண்மை, இயேசு உண்மை, அவருடைய மரணம் உண்மை, அவருடைய உயிர்த்தெழுதல் உண்மை, அவருடைய வருகை உண்மை, அவருடைய தீர்க்க தரிசனங்கள் உண்மை. இது கட்டுக்கதை அல்ல. இது அவன் ஜாதி, ஏன்னா யூத இனத்தினர் வெறித்தனமாக எழுதியிருக்காங்க, ஒருதலை பட்சமாக, அதெல்லாம் கிடையாது அப்படின்னு ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. தூற்றுவார் தூற்றட்டும், போற்றுவார் போற்றட்டும், என் கடன் பணி செய்து கிடப்பதேன்னு பீப்புள் ஆர் என்கேஜ். சபை, கிறிஸ்து, அவங்க அதை எப்படி பார்க்குறாங்க? கிறிஸ்துவை பார்க்குறாங்க, கிறிஸ்துவாக பார்க்குறாங்க. நாம் தனியாக ஒரு அங்கமாக இருந்தாலும் நாம் கர்த்தருடைய சரீரம், நாம் சரீரத்தில் ஒரு அங்கமும் கூட. நாமே அப்படி ரெண்டு நிலையில் தேவன் நம்மளை பார்க்குறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்தரிப்போம், ஸ்தோத்தரித்துட்டே இருக்கணும், நன்றி சொல்லிகிட்டே இருக்கணும். அந்த தரிசனம் இருக்கணும் நம்முடைய பிள்ளைகளுக்கு. இல்லை இன்றைக்கி கூட நான்லாம் யோசிக்கும் போது, உங்கள் பிள்ளைகளை எப்படி ட்ரெயின் பண்ணியிருக்கீங்க? ஏதோ ஒரு டைமில் காலையிலே மத்தியானம் ஏதோ ஒரு நேரத்தில் உங்கள் பிள்ளைகள்லாம் நீங்கள் ராஜ்ய தரிசனமே அவங்களுக்குள்ள விதைக்கலை. உங்கள் பிள்ளைங்கள்லாம் படிக்க வச்சுருக்கீங்க, நல்ல ஒரு சிட்டிசனாக வச்சுருப்பீங்க, ப்ராப்ளம் அவ்வளோதான். ரொம்ப இயேசு நாமத்தை சொல்லி ஏதோ ஒரு காரணத்துக்கு அவங்கள வளர்த்து விட்டுருக்கீங்க. அவங்களுக்குள்ள ஆன்மீக வளர்ச்சி இல்லை. அவங்களாம் பாடுகளின் காலத்தில் நிற்பாங்களான்னு தெரியாது. உங்கள் பிள்ளைகள்லாம் நீங்கள் அவங்களே தங்க காலில் நிற்கிற அளவுக்கு இன்னும் அவங்கள நீங்கள் உருவாக்கலை. உருவாக்கியிருக்கீங்க, ஆனால் பல விஷயங்களுக்காக உருவாக்க வேண்டியதை நீங்கள் உருவாக்கலை. அதெல்லாம் அவங்களா உருவாக்கிக்குவாங்க அப்படின்னு நீங்களாக ஒரு நம்பிக்கை கொடுக்குறீங்க. அதில் குறிப்பாக கர்த்தருடைய ராஜ்யத்தை நீதியும் தேடுங்கள். யாராவது எந்த பிள்ளையாவது முதல்ல கடவுளை தேடுறாங்களா? Are they seeking God first? Are they going and consulting the Bible first? Are they picking a conversation with God first? நான் சொல்கிறதெல்லாம் நேரத்தை வீணாக்க சொல்லலை, ரொம்ப தெரிஞ்ச விஷயத்தை தான் சொல்கிறேன். இத்தனை பேர் சபைக்குள்ளே வராங்களே, புதுசாக பல வருஷங்களாக அறிஞ்ச நம்ம எப்படி குளிர்ந்து போயிட்டோம், தனிஞ்சு போயிட்டோம், அவிஞ்சு போன மாதிரி இருக்கிறோம், சாம்பல் பூத்த மாதிரி இருக்கிறோம். புதுசாக வரவங்க காயப்பட்டு நாசமாகி நொந்து நூலாகி புது வாழ்வு இயேசுவிடத்தில் எப்படியோ கண்டு, அந்த சாலமன் ராஜா சொல்கிற மாதிரி, நான் எல்லாத்தையும் அனுபவிப்பேன், எல்லா விதமான இன்பத்தையும் அனுபவித்து பார்க்கறதுக்கு ரொம்ப தாராளமாக என் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தேன், நான் ஒன்றுமே என்னை திருப்திப்படுத்தலை, எல்லாம் மாயை அப்படிங்கிறது தான் அவர் கண்டுபிடிக்கிறார். அந்த மாதிரிலாம் எல்லா விதத்துலேயும் கண்டுபிடிச்சவங்க, இயேசு அறிஞ்சவங்க, அவங்க வேலையை கொஞ்சம்தான் பார்க்குறாங்க. கர்த்தருடைய வேலையை, கர்த்தர் கொடுத்த வாழ்க்கையின் இன்பத்தை தான் இன்னொருத்தனுக்கு சொல்லணும், அவங்களுக்கு ரொம்ப முக்கியமானவங்களுக்கு சொல்லணும்னு அவங்க ரிசர்ச் பண்ணுறாங்க. உலகத்துக்கே சொல்லணும்னு யாருமே ரிசர்ச் பண்ணல, அது உலகத்துக்கே ஆர்டர் கொண்டு போயிடுறாரு. அதுதான் இன்னைய வரைக்கும் நடந்துக்கிட்டே இருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. செய்கிறீங்களா நீங்கள் எப்படி? நான் செத்து போனாலும் பரவாயில்ல, சாவு குறித்த வேலைக்கு முன்னாடி வந்துடக்கூடாது, மிஞ்சின நீதிமானாக இருந்து செத்துறக்கூடாது, அதிக பாவியாக இருந்து செத்துறக்கூடாது அப்படின்னு யார் மேலேயோ கரிசனையாக இருந்து ஒவ்வொருத்தரும் ஒரு நிவாரணத்தை பார்க்குறாங்க, மாற்று பாதையை பார்க்குறாங்க, இயேசு கிறிஸ்துக்குள்ளே வார்த்தைக்குள்ளே பார்க்குறாங்க, எடுத்து சொல்கிறாங்க. அல்லேலூயா. சபை கிறிஸ்துவின் சரீரம், அதில் நாம் மறைந்திருக்கிற அங்கங்கள், புறம்பான அங்கங்கள்.
அங்கே தான் தேவன் நம்மளை சந்திப்பேன்னு சொல்கிறாரு, அங்கே தான் நம்மளை பரிசுத்தமாக்குவேன்னு சொல்கிறாரு, அங்கே தான் அவருடைய இருதயம் தங்கும் இடம்னு சொல்கிறாரு. அதுக்குள்ளே வந்தவங்கள தான் தேவன் இன்னும் கூர்மையாக்குகிறார், கூர்மையான பற்குள்ள எந்திரமாக்குகிறார். அதுக்குள்ளே தான் தேவன் நம்மை மெருகேற்றுகிறார். உள்ளே வந்தவொடனே ஆண்டவர் நம்ம ஃபினிஷ்ட் ப்ராடக்டாக கொண்டு வரதில்லை, உள்ளே கொண்டு வராரு. உள்ளே கொண்டு வந்து நம்மளை தயார் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு, உருவாக்கி கொண்டே இருக்கிறார். அவருடைய உன்னத நோக்கம் நிறைவேற, நம்ம மேலே அவருடைய மகிமை தங்க, நம்முடைய ஆயுசு நாட்கள் பெருக. எல்லாம் பொது அறிவிலையாவது கொஞ்சம் யோசித்து பார்க்கல நீங்கள்? இந்த வாக்கு திட்டங்கள்லாம் சொல்லும்போது அல்லேலூயா ஆமென் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் கொஞ்சம் நிறுத்திக்கிட்டு, அவரே எனக்கு ஜீவனும் தீர்காயுசுமானான்னு சொல்லும்போது, ஜீவனை பற்றியும் தீர்காயுசை பற்றியும் பொது அறிவில் என்ன தெரிஞ்சு வச்சுருக்கீங்க? அது என்ன சக்தியா? அது என்ன ஒரு திரவமா? அது என்ன ஒரு காற்றா? அது ஒரு என்ன ஒரு கேஸா? வாட் இஸ் இட்? அது ஒரு பர்சன், அது ஒரு ஆள். அங்கே தான் போகணும். அவரே ஜீவனும் தீர்காயுசுமானவர். அந்த ஜீவனும் தீர்காயுசும் அவர் தான். ஆனால் அவர் நமக்குள்ளே எப்படி இயங்குகிறார்? உறுப்புகளிலே அவருடைய சக்தியை தருகிறார், உறுப்புகளிலே அதனுடைய பணியை தருகிறார், உறுப்புகளிலே அதை பகிர்ந்து கொடுக்கிறார். நீண்ட ஆயுசுள்ளவர். ஞாயிற்றுக்கிழமை கூட பார்த்தோம், பிரகாசிப்பிக்கிறவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரகாசிக்க பண்ணி உண்மையில் கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் உண்மையில் தம்முடைய முகத்தை பிரசன்னமாக்கி அப்படின்னு வாசிக்க, சமாதானத்தை கட்டளையிட கடவர். எவ்ரி ப்ராமிஸ் கேரிஸ் அ ஜாப். அதில் ஒரு பணி இருக்குது, அதில் ஒரு டெக்னிக்கல் டீட்டெயில் இருக்குது, அதில் ஒரு நுட்பம், தொழில் நுட்பம் இருக்குது, ஒரு பணி நுட்பம் இருக்குது, பணி நிரந்தரம் இருக்குது, பணி விவரம் இருக்குது, அளவு இருக்குது. அங்கே தான் தேவன் நம்முடைய இதயத்தோடு தங்குகிறார். இந்த சரீரத்தில் தேவன் தங்குகிறார். நம்மளால் புரிஞ்சிக்கவே முடியல அதை. இந்த சரீரத்தில் தேவன் தங்குகிறார். ஆனாலும் அப்படி அந்த நானோ செகண்டில் அப்படியே சறுக்கி விழுந்துடுறோம். கரணம் தப்பினால் மரணங்கிறது போல் அந்த சுயம் தலையெடுத்து, அந்த சுய நலம் தலையெடுத்து இச்சைக்கு இரையாகிறோம், பாவத்துக்கு இரையாகிறோம், கோபத்துக்கு இரையாகிறோம், துர்க்குணத்துக்கு இரையாகிறோம், மாம்ச கிரியைகள் வெளிப்பட்டு விடுகிறது, எரிமலை போல வெடித்து விடுகிறோம், நாசத்துக்குள்ளாகிறோம், நாசப்படுத்தி கொள்கிறோம். யோசிங்க, அவர் அந்த எரிமலை சீற்றத்துக்குள்ளாக தான் வாசம் பண்ணுறாரு. அது அடங்கினவுன்னா ஆண்டவர் புத்தி தராரு. என்ன பார்த்த, என்ன அனுபவிச்ச, என்ன கண்டுபிடிச்சிட்ட, என்ன காணாத பார்த்துட்ட, வா என்கிட்ட திரும்பி வா, என்னுடைய சமாதானத்துக்கு திரும்ப அப்படின்னு நமக்குள்ளே இருந்த ஆண்டவர் நம்மை கைவிடாமல் பாதுகாக்கிறார். நமக்குள்ளே நம்முடைய ஆவியிலேருந்து ஆவின் நிறைவை கொண்டு பரிந்துரைக்கிறார். How much he is doing us such a lot of favor. அவர் எழுந்தருளும் இடம் இங்கே தான் நன்மையை கொடுக்குறாரு, சபையில் தான் நன்மையை கொடுக்குறாரு. He teaches what is really good. சபை வேணாம், சபைக்கு போக முடியல, எல்லா காரணத்தையும் நியாயப்படுத்தி இருக்கிறவங்க பலவீனப்பட்டவர்களாக தான் இருக்கிறாங்க. அவங்களுடைய சந்தோஷத்தையும் அந்த நிம்மதியெல்லாம் பொண்ணுக்கு பதிலாக பித்தளை, இரும்பு அப்படிங்கிற மாதிரி, தாகரம் அப்படிங்கிற மாதிரி எதுலேயோ போய் அவங்களுடைய நிம்மதியும் அவங்க காரியத்தையும் தேடுறாங்க. அது உள்நாட்டிலையும் சரி, வெளிநாட்டிலையும் சரி, தூர தேசத்துக்கு போனவங்களும் சரி, தூரமாக வீட்டை விட்டு சபையை விட்டு தூரமாக போனவங்க, பின்வாங்கி போனவங்கன்னு சொல்கிறதில்ல. பின்வாங்கி போனவங்க இன்னொரு பெரிய ரகம். சபைக்கு அடிக்கடி வந்து பலமற்றவர்களாக உலகம் பிசாசு மாயை ஜெயிக்க முடியாமல், சுயத்தை ஜெயிக்க முடியாமல், தேவ திருவுளத்தை நிறைவேற்ற முடியாமல், அறியாமல் இன்னும் அப்படியே இருக்கிற இதெல்லாம் யோசிங்க. கீப் ஒர்க்கிங் இன் யுவர் லைஃப். ஒத்துக்காக சாப்பிடும்போது வயிறு இறையுது, வயிற்றால போகுது,
அதனால் வயிறை அறுத்து போடுங்கன்னு சொல்கிறோமா? சிறுங்குடலே வேணாம் பெருங்குடலே வேணாம்னு சொல்கிறோமா? அது திரும்ப சுகமாகி செயல்படணும். அது முக்கியமான ஒரு ஜீரண உறுப்பு. அது மாத்திரம் இல்லை, அது முக்கியமான ஒரு ஜீரண உறுப்பு. அதோட எத்தனை உறுப்பு, டைஜஸ்ட் சிஸ்டம் ஒரு பெரிய சிஸ்டம். அங்கே தான் நம்முடைய எனர்ஜிலாம் ஜெனரேட் ஆகுது, அங்கே தான் ரிலீஸ் ஆகுது, அங்கே தான் டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. இந்த ஹோல் ரீஜனுக்குள்ளே தான் இது ஒரு பெரிய ஆக்டிவிட்டியே நடக்குது. இதுக்காக நம்ம ஸ்தோத்திரிக்கணும். ஸ்தோத்திரங்கிறது என்ன? நன்றி சொல்லி மன்றாடி அது சரியாக இயங்க வைக்க, எல்லாமே இணைந்து இருக்க. ஒன்றுக்காக ஒன்று காத்துக்கா, அது வேலை செஞ்சிட்டே இருக்கு. அதுக்கு தடை ஏற்படும் போது அனைத்துது கஷ்டப்படுது, காத்திருக்கு. அந்த பாதை தடைப்படும் போது இந்த ஹார்ட் பிளாக்குங்கிறாங்க, வெயின்லேயோ இல்லை ஆர்டரியிலையோ பிளாக்குங்கிறாங்க. அதை ஆன்ஜியோ பண்ணி அதை எடுத்து விடுறாங்க. அப்புறம் இல்லைன்னா ஸ்டண்ட் வைக்கிறாங்க ஆஃப் லைட், இல்லைன்னா அதை ப்ளோ பண்ணுறாங்க, என்னென்னமோ பண்ணுறாங்க. ஸோ they clear the passage, they clear the way for the blood to flow. இல்லைனா கூட வேற ஒரு பாதையை கண்டுபிடிக்குது. ஆனால் அந்த பாதை ரொம்ப தூரமாக தான், நேரமாகி தான் அந்த ரத்தம் போய் சேருது. அதுக்குள்ளே எவ்வளோ தொய்வு ஏற்படுது, பலவீனம் ஏற்படுது, மூச்சு திணறல் ஏற்படுது. so much is hampered. probably after some time அது சரி பண்ணலைன்னா அப்படியே ஹால்ட் ஆயிடுது. தேவனுடைய வீட்டில் இருக்கிற நன்மை டிஸ்ட்ரிபியூட் ஆகிட்டே இருக்கணும். எல்லாருமே கோடீஸ்வரன் ஆகணும்னு அவசியம் இல்லை. யாரும் பிச்சைக்கு போகாமல், யாரும் கடந்தில் கையேந்தி பானம் இல்லாமல், உன்கிட்ட கேட்குறவனுக்கு கொடு, இல்லைன்னு சொல்லாதேன்னு சொன்ன வார்த்தை நிறைவேறதுக்கு தான் ஆண்டவன் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். சோத்திரம் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. யாரும் என்கிட்ட கேட்டக்கூடாது ஆண்டவர் எனக்கு ஆசீர்வாதம் கொடுங்க அப்படின்னு கேட்குறது அது கிறிஸ்தவம் கிடையாது, அது கிறிஸ்துவ புத்தி இல்லை. சோத்திரம். நானே எவ்வளோ நாளாக காஞ்ச மாடா இருந்தேன், நானே சாப்பிட்றேன் எல்லாத்தையும். சவால் தான், ஒவ்வொரு முறையும் கொடுக்கறது சவால் தான், ஒவ்வொரு முறையும் பெறது சவால் தான், கேட்டு வாங்கிக்கிறது சவால் தான், எல்லாம் சவால் தான். அப்போ தான் நமக்கு ஈடுபாடு இருக்குது. சோத்திரம். ஆனால் எல்லாமே காத்திருக்கலையும் ஒப்பு கொடுக்குறதுலாம் தான் இருக்குது. நம்ம என்ன போய் வெட்டி முறிக்கிறோம், கல்லை உடைக்கிறோமா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், வருது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய ஆலயத்தில் என்ன இருக்குது? சம்பூர்ணம் இருக்குது. பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய ஆலயத்தில் என்ன இருக்குது? சம்பூர்ணம் இருக்குது. போன வருஷம்லாம் நீங்கள் 1,10,000 கிட்ட கொடுத்துருக்கீங்க. இந்த வருஷம் இன்னும் 54,000 தான் வந்திருக்கு. 54,000 56,000 தான் வந்திருக்கு. அவங்களுக்கு நம்ம 80,000 இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டு கொடுக்கணும். பாருங்கள், ஆல்மோஸ்ட் இப்போயே 15th 17th ஆயிடுச்சு. சரி, அதனால ஒன்றும் இல்லை. வில் பி கிவிங், மேபி இன்னும் கொடுக்காதங்க பின்ன கொடுப்பீங்க. இல்லை, சும்மா உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன். அதனால் அந்த நீங்கள் கொடுக்க வேண்டிய காசு மேலே என் கண்ணு இல்லை, இதே இல்லை, கர்த்தருக்கும் இல்லை. ஆனால் நம்ம கீழ்ப்படிவோம், நம்ம தாமதம் நாம் ஒத்துழைப்போம் அப்படின்னா ஆலயம் ஆசீர்வதிக்கப்படும், சம்பூர்ணமாகும், நிறைவு வராது. அதாவது தடுப்பணைகள் இல்லாமல் தண்ணி எல்லாம் கடலுக்கு போகுது, கன்சர்வேஷனே இல்லை, டிஸ்ட்ரிபியூட்டிங் சென்டர்ஸ் இல்லை, எவ்வளோ விஷயங்களுக்கு. ஏரிலாம் தூர் வாரலை, அதனால் ஏரிலாம் வற்றி போகுது, வீணாக போகுது. வயல்வெளியெல்லாம் நாசம் பண்ணுது. அத்தனை லட்சம் ஹெக்டேர்ஸ் தண்ணியில் மூழ்கி போகுது. பிரயாசம் வேஸ்ட்டு. பாருங்கள், இதெல்லாம் புரியுதா உங்களுக்கு? சம்பூர்ணங்கிறது பெரிய ஒரு வார்த்தை, பெரிய ஒரு நிர்வாக அழகு, ஒழுங்கு, காவல். அது ஒரு பெரிய களஞ்சியம் மாதிரி வச்சுக்கோங்களேன். இப்படி கூட வச்சுக்கலாம். நீங்கள் நோவாஸ் ஆர்க்குன்னு வச்சுக்கலாம். நோவாவுடைய பேழையை போல். நோவாவின் பேழைக்குள்ளே எல்லாமே போச்சு. மனுஷால் 8 பேர் தான் போனாங்க.
மற்றதெல்லாம் ஆடு மாடுகள் மிருகங்கள் ஜீவராசி எல்லா ஜீவராசியும் போச்சு, எல்லாம் ஜோடி ஜோடியாக போச்சு பார்த்துக்கோங்க. அது கிட்டத்தட்ட அத்தனை மாதம் கண்டிப்பாக இனப்பெருக்கம் ஆகிருக்கும். சீக்கிரம் இனப்பெருக்கம் ஆறுதெல்லாம் அங்கே இனப்பெருக்கம் ஆகிருக்கும். சோத்திரம். எல்லாத்துக்கும் சாப்பாடு, எல்லாத்துக்கும் எல்லாம். சோத்திரம். தலையே சுற்றுது நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா. ஆனால் ஆண்டர் அங்கே ஒன்றும் இன்ஃபெக்ஷன், அங்கே கொரோனாவே வரல. இல்லை கரெக்ட். பிரைஸ் தி லார்ட். வாட் அ பியூட்டி இல்லை? அதுக்குள்ளே தான் ஒப்பனை அறைகள், அதுக்குள்ளே தான் குளியல் அறைகள், அது குளிக்கும். இதுங்க தான் இந்த 8 பேருக்கு தான் அதெல்லாம். அதுங்களாம் குளிக்குதோ குளிக்கலையோ, அதுங்க நாத்தம் இதுங்களை ஒன்றும் பண்ணல, இதுங்க நாத்தம் அதுங்களை ஒன்றும் பண்ணல. சோத்திரம். எல்லாம் உள்ளே நாறிக்கிட்டே இருக்கல. கரங்களை தட்டி கத்தர சோத்திரிப்போம். இப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா, உங்களுக்கு உண்மையான புத்தியும் சூடு சொரணை மானம் வெக்கம் நன்றி பயம் மனித நேயம் இருந்தால் தலையில் நறுக்குன்னு வலிக்கிற மாதிரி கொட்டிக்கிட்டு நீங்கள் சொல்லணும். சபைக்குள்ளே நாறிட்டு இருக்கோம். ஆமாவா? மானங்கெட்ட ஜனங்க. சபைக்குள்ளே வீட்டுக்குள்ளே நாறிக்கிட்டு இருக்கோம். ஒரு வீட்டுக்குள்ளே ஒழுங்கு இல்லை, ஒரு வீட்டுக்குள்ளே சுகம் இல்லை, ஒரு வீட்டுக்குள்ளே ஐக்கியம் இல்லை, ஒரு வீட்டுக்குள்ளே உண்மை இல்லை, ஒரு வீட்டுக்குள்ளே தியாகம் இல்லை, ஒரு வீட்டுக்குள்ளே இந்த எந்த ஒரு காரியம் இல்லை. ஆனால் ஒரு பேழைக்குள்ளே சம்பந்தம் இல்லாத மிருக ஜீவங்களோடு கூட ஒரு குடும்பம் முழுசு 8 பேர் நாராமல் நாசமாகாமல் தேவன் காத்து வெளியே கொண்டு வந்தால் அதான் சபைன்னு அழகு ஒழுங்கு. அது கூட அல்லையிலையா போட்டு பழகி ஏமாற்றிட்டு தான் இருக்கோமே வெளியே. உங்களுக்கே நீங்கள் கொட்டிக்கணும், அப்போ தான் புத்தி வரும். சொந்த புத்தி தான் வாழ்க்கையில் முன்னேற்றம். சொல்கிற புத்தி நமக்கு பிடிக்கல. அதெல்லாம் கேட்டு உருப்பிட்டவங்க எத்தனையோ பேர். இன்றைக்கெலாம் அதெல்லாம் யாருக்குமே பிடிக்கல. ஸோ த சர்ச் இஸ் a place where people should smell sweet fragrance. நல்லது ஒரு வாசனை அவங்க நுகரணும். what a beauty இல்லை? எல்லாம் ஒரே தீவனம் தான். அது என்ன போட்டாருன்னு நமக்கு தெரியல. சாக பட்சினி, சர்வ பட்சினி, மாம்ச பட்சினி, அந்த பட்சினி, every creature was fed. அது கதைக்கும் பிரசங்கத்துக்கு தான் நமக்கு பிடிக்குது, வாழ்க்கைக்கு பிடிக்கல. சபை சம்பூர்ணத்துக்கு சொன்னேன். எவ்வளோ களஞ்சியத்தை கட்டியிருப்பார்னு நினைக்கிறீங்க? எனக்கே புரியல. கடவுள் கொடுத்த அந்த அளவு யோசித்து பார்த்திங்கன்னா, அந்த ஒரு அளவு தான். அதுக்காக வாழ்க்கை இங்கேருந்து சென்னை வரைக்கும் ஒரு நீளமான ஒரு கப்பல் ஆண்டர் உண்டாக்க சொல்லலை. அதெல்லாம் லூஸ்தனமாக அதெல்லாம் அப்படிலாம் சொல்லவே இல்லை. அவர் வழக்கத்துக்கு மாறாக ஒரு சாதாரண ஒரு நல்ல ஒரு பெரிய பேழை உண்டாக்க சொன்னார். எல்லா அளவும் கொடுத்தாரு, உயரம் கொடுத்தாரு, ஆழம் கொடுத்தாரு, நீளம் கொடுத்தாரு, எல்லாம் டெப்த்லாம் கொடுத்தாரு. எல்லாம் ஓகே, எல்லாம் செஞ்சால் அதுக்குள்ளே தான் எல்லாமே இருந்தாங்க. அத்தனை நாள் இருந்தாங்க. ஆலயத்தில் கடவுளுடைய மகிமை இருக்கும், வெளிச்சம் இருக்கும், அவருடைய புரிதல் இருக்கும். அங்கே இருள் இருக்காது, அங்கே பிசுத்த எதுவுமே இருக்காது. There won't be any darkness. The light of God was so strong. அன்றைக்கே அவங்களுக்கு என்ன இருந்திருக்குமா என்னென்னு புரியல. எப்படி உள்ள அந்த பேழைக்குள்ளே லைட் இருந்திருக்கும். அது ஆண்டவரே ஃபுல்லாக சீல் பண்ணிட்டார். ஃபுல்லாக சீல் பண்ண தாரை வச்சு பூசிட்டாருன்னு தானே பைபிள் சொல்லுது. பூசு, ஏன்னா லீக்கேஜாக இருக்கக்கூடாது, தண்ணி உள்ளே வரக்கூடாது, உள்ளே இருக்கிற வெளியே போயிடக்கூடாது. அது மாதிரி what a beauty இல்லை? They had light all those months. மண்ணெண்ணெய் இருந்துச்சா, என்ன இருந்துச்சு, என்ன இருந்துச்சு, யாருக்கு தெரியும்? ஒலிவெண்ணெய் எதெல்லாம் சொல்லவே இல்லை அவர். சோத்திரம். சபைக்குள்ளே இருக்கிறது தெரியும், தெரிஞ்ச மாதிரியும் மகிமை இருக்கும், தெரியாமல் மகிமை இருக்கும். அங்கே ஒப்பாரி, அங்கே கூப்பாடு, அங்கே அது இல்லை இது இல்லைன்னு கூச்சலே இருக்காது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். யோசிங்க, நீங்கள் தான் ஒரு அங்கம், நீங்கள் தான் ஒரு சபை. நீங்களே ஒரு சபை, நீங்களே ஒரு அங்கம். உங்கள் குடும்பம் ஒரு சபை, உங்கள் குடும்ப சபையில் ஒரு அங்கம்.
சபை ஊருக்கு ஊர் ஒவ்வொரு இடத்துக்கு ஜனங்க கூடி வரணும், கட்டப்பட்டது. அந்த 8 பேர் தான் பின்னாடி இன்றைக்கி இருக்கிற ஜனத்தொகையினுடைய பெருக்கமே நோவானுடைய சந்ததி தான். அல்லேலூயா. நோவாவின் சந்ததி உலக ஜனத்தொகை. ஆபிரகாமின் சந்ததி வாக்குத்தத்தத்தின் புத்திரனின் சந்ததி. அந்த ஆபிரகாமின் சந்ததியிலிருந்து தாவீதின் வம்சத்திலே வந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சந்ததி. எவ்வளோ பியூட்டிஃபுல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா, marvelous. ஸ்தோத்திரிப்போம். கபாலாராத்யா.